Hello all, this is Vilasini. Welcome to Simply Current Affairs. So friends, உங்க எல்லாருக்குமே தெரியும் in the ongoing hit list series environment and ecology ல சில important topics பார்த்திரலாம். So இன்னைக்கு பாத்தீங்கன்னா we will be talking about a species topic and here we will be discussing about an important species called as hornbills. So hornbillsக்கு பேர் ஏன் hornbills ன்னு வெச்சாங்க? So hornbillsக்கு பேர் hornbills ன்னு வெச்சாங்க for the simple reason being the word bill வந்து பாத்தீங்கன்னா refers to beak. And here இந்த பேர்டுக்கு இந்த beak மேல ஒரு horn like structure இருக்கிறதுனால this bird is called as hornbill. So இந்த bird வந்து பாத்தீங்கன்னா is a very beautiful looking majestic bird and it is found in many tropical rainforests of the world. So hornbills பத்தி in detail புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி let us take a moment to understand species centric questions UPSC ல நம்ம எப்படி கவர் பண்ணணும். So friends, if at all you have to approach species centric questions, சில important points நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். So number 1 வந்து பாத்தீங்கன்னா our focus will be on physical characteristics. So physical characteristics of a particular species பத்தி பேசும்போது we will have to focus on number 1 அதோட appearance, right? அதோட color என்ன, right? எதனால does it have certain features in its body? So appearanceல focus பண்ணுவோம். Next வந்து பாத்தீங்கன்னா we will try understanding its behavior. Behavior பத்தி பேசும்போது இது வந்து ஒரு nocturnal creature-ஆ, nocturnalனா என்ன, active in the night, இல்லை இது diurnal creature-ஆ, that is டே டைமில் ஆக்டிவாக இருக்கும் அண்ட் நைட்டில் தூங்கும். இது வந்து ஒரு ஆர்போரியல் creature-ஆ, ஆர்போரியல்னா என்ன, ட்ரீ லவ்விங் ஆர் ட்ரீ டுவெல்லிங் creature. அதே மாதிரி we can also have to keep in mind its reproduction patterns and its behavior because UPSC previous year questionsல mating patterns and the gestation period of animals பற்றி questions கேட்டிருக்காங்க. So here having an idea of this கூட பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா about its diet. ஸோ டயட் பற்றி பேசும்போது இது ஒரு ஹெர்பிவோரா, இது ஒரு கார்னிவோரா, இல்லை இது ஒரு ஆம்னிவோரா. தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ் we have to keep in mind. Apart from that வந்து பார்த்தீங்கன்னா we will also be focusing next on geographical distribution. ஸோ geographical distribution பற்றி பேசும்போது நம்பர் 1 இது ஒரு endemic species-ஆ. endemicனா என்ன, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கன்ஃபைனாக இருக்கும் அண்ட் வேறு எந்த இடத்துலையுமே இந்த ஸ்பீஷீஸை நம்ம பார்க்க முடியாது. திஸ் இஸ் கால்ட் as endemic species. அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்தியாவில் இந்த ஸ்பீஷீஸை நம்ம இங்கெல்லாம் பார்க்கலாம், ரைட்? இன் இந்தியா வேர் கேன் வி see this species. அதே மாதிரி இந்த ஸ்பீஷீஸோட குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, திஸ் இஸ் சம்திங் தட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏரியா as well, இந்த ஸ்பீஷீஸ் ஃபேஸ் பண்ணுற த்ரெட்ஸ் என்ன. ஸோ எஸ், நீங்கள் பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பீஷீஸ்க்கு வந்து த மேஜர் த்ரெட்டே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஹேபிட்டாட் லாஸ் அண்ட் டீக்ரடேஷன். பட் எஸ், சம் எக்ஸப்ஷன்ஸ் கேன் ஆல்சோ எக்ஸிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வல்ச்சர்ஸ் பற்றி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து கேட்டிருந்தாங்க வல்ச்சர்ஸோட பாப்புலேஷன் டிக்ளைனுக்கு வாட் இஸ் தி மேஜர் ரீசன், அண்ட் ஹியர் தி ஆன்சர் வாஸ் டைக்ளோஃபெனாக். டைக்ளோஃபெனாக் ஒரு வெட்னரி ட்ரக். ஸோ இது பற்றி யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ இன் ஜென்ரல் நம்ம படிக்க போகிற ஸ்பீஷீஸ் ஃபேஸ் பண்ணுற த்ரெட்ஸ் பற்றியுமே நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we also need to keep in mind conservation status. ஸோ கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பற்றி பேசும்போது ரைட், IUCN ரெட் லிஸ்டில் திஸ் ஸ்பீஷீஸ் கம்ஸ் அண்டர் விச் கேட்டகரி, இது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸா, இல்லை இது ஒரு வல்னரபிள் ஸ்பீஷீஸா, or is it critically endangered? This we need to understand. அதே மாதிரி Wildlife Protection Amendment Actல வந்து how does it feature, இது Schedule 1 கீழே வருதா, Schedule 2 கீழே வருதா. அதே மாதிரி with regard to sites, சைட்ஸோட வேரியஸ் appendixல does it come under appendix 1, 2, 3 etc. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் தான் நம்ம எல்லா ஸ்பீஷீஸையும் கவர் பண்ணணும் வெரி ஹோலிஸ்டிக்லி. ஸோ எஸ், let us go back to the hero of today, ஹார்ன்பில்ஸ். ஸோ ஹார்ன்பில்ஸ் பற்றி பேசும்போது ஹார்ன்பில்ஸ்க்கு ஏன் பேர் ஹார்ன்பில்ஸ்ன்னு வச்சாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் ஹார்ன்பில்ஸ் பற்றி சில மேஜரான கேரக்டரிஸ்டிக்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ லைக் ஐ செட், இந்த ஹார்ன்பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா are majorly found in tropical regions of the world, tropical and subtropical forests, regionsல பார்க்கலாம்.
such as in Africa, Asia and Melanesia. இந்த ஹார்ன்பில்ஸோட டயட் வந்து பார்த்தீங்கன்னா they are omnivores. ஆம்னிவோர்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா they primarily like eating variety of fruits and அதோட சில insects. ஸோ என்ன தான் இந்த ஹார்ன்பில் ஆம்னிவோராக இருந்தாலுமே it is largely a frugivore. ஸோ ஃப்ரூகிவோர்னா என்ன? ஃப்ரூட் ஈட்டிங் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரூகிவோர் இஸ் ஆல்சோ பேட்ஸ். ஓகே, ஸோ ஒன்றே இங்கே புரிஞ்சுக்கோங்க. Just because a particular species is regarded as a frugivore doesn't mean frugivore இருந்தால் ஆல்வேஸ் ஹெர்பிவோரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஆம்னிவோரா இருந்து கூட ஃப்ரூகிவோரா இருக்கலாம் இஃப் த டயட் மேஜர்லி கம்ப்ரைசஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் ஹார்ன்பில்ஸ்க்கு ஒரு நிக்நேம் கூட இருக்குது. தே ஆர் கால்ட் as farmers of the forest. ஸோ ஏன் farmers of the forestன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை சாப்பிடும். அண்ட் இந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்கிற சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா it scatters, disperses either through the beak or through excreta. And yes, ஹார்ன்பில்ஸ் பற்றி ஒரு யூனிக்கான ட்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா they form monogamous pairs. ஸோ மீனிங் ஒரு ஹார்ன்பில், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்ன்பில் வந்து பார்த்தீங்கன்னா they are very loyal to each other and they mate for life. ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் ஹார்ன்பில்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்தியாவில் இருக்கிற சில ஹார்ன்பில் வெரைட்டிஸ் பற்றி. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் we can understand is there are around 9 subspecies of hornbills found in India. இந்த 9ல வந்து பார்த்தீங்கன்னா 5 are found in Northeast India. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா they are also found in Western Ghats, some parts of Sri Lanka if you talk about the Indian subcontinent, and also the Andaman and Nicobar Islands. So here நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா like I said, hornbills ஓட geographical distribution is they are majorly found in tropical rainforests. ஸோ இந்தியாவில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பற்றி பேசும்போது டெஃபினெட்லி நார்த் ஈஸ்ட் இந்தியா வில் ஃபீச்சர், ஆந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் வில் ஃபீச்சர், வெஸ்டர்ன் காட்ஸ் வில் ஃபீச்சர். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் எக்ஸாமில் ஒரு ஸ்பீஷீஸ் இங்கே இருக்குதுன்னு நீங்கள் மறந்துட்டிங்கன்னா ட்ரை டு ரிமெம்பர் இட்ஸ் ஹேபிட்டாட். அண்ட் இந்த ஹேபிட்டாட்டை ஞாபகம் வச்சிங்கனாலே யூ கேன் ஈஸிலி கெஸ் தி ஆப்ஷன், ரைட்? Okay, so in the context of talking about the different varieties, we have different varieties such as the great hornbill, right, the oriental pied hornbill, the white-throated brown hornbill, etc. And also India-ல சில endemic hornbill varieties கூட இருக்கு. For example, Andaman and Nicobar Island-ல வந்து பார்த்தீங்கன்னா there is an endemic hornbill variety called as Narcodem hornbill. ஏன் இதுக்கு பேர் நார்கோடம் ஹார்ன்பில்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி நார்கோடம் ரீஜன் ஆஃப் ஆந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் எஸ், now that we have understood the geographical distribution of hornbills in the context of Indian subcontinent, let us move forward and understand ஹார்ன்பில்லோட நெஸ்ட் பற்றி. ஸோ ஹார்ன்பில்ஸ் பற்றி பேசும்போது நம்ம டெஃபினட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் பற்றி பேசணும்னா இட் இஸ் அபவுட் தி ஹார்ன்பில் நெஸ்ட். ஸோ ஹார்ன்பில் நெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி யூனிக், ரைட்? இந்த நெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ ரிகார்டட் ஆஸ் அ கம்ப்ளீட் ப்ரிடேட்டர் ப்ரூஃப் நெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டில் பெரிய பெரிய மரம் இருக்கும். இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேவிட்டிஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலி வந்து ஒரு ஃபீமேல் ஹார்ன்பில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபீமேல் ஹார்ன்பில் இந்த ட்ரீயோட கேவிட்டிக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அண்ட் ஹியர் ஃபீமேல் அண்ட் மேல் சேர்ந்து இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, லீவிங் அ வெரி ஸ்மால் ஓப்பனிங். ஸோ இந்த முழு ரீஜன், இந்த சைடில் இருக்கிற ரீஜன் எல்லாமே கவர் ஆகிடும் அண்ட் ஒரு சின்ன கேப் மட்டும்தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரியான நெஸ்ட் ஒரு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரிடேட்டர்ஸ் ஆர் தேர், சச் ஆஸ் பைத்தன்ஸாக இருக்கலாம், இல்லை ஹையர் பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரேயாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் குட் கிரியேட் அ சேலஞ்ச் டு தி எக்ஸிஸ்டிங் ஹார்ன்பில் பாப்புலேஷன். ஸோ இந்த நெஸ்ட் இஸ் ரிகார்டட் ஆஸ் அ ப்ரிடேட்டர் ப்ரூஃப் நெஸ்ட். ஸோ ஹியர் சில இமேஜஸை பார்த்துடலாம் வித் ரிகார்ட் டு தி ஹார்ன்பில் நெஸ்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் தி அவுட் சைட் ஆஃப் தி நெஸ்ட். ஓகே, அண்ட் இந்த இமேஜை பாருங்கள், திஸ் ரெஃபர்ஸ் டு தி இன்சைட் ஆஃப் தி ஹார்ன்பில் நெஸ்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த ஃபீமேல் ஹார்ன்பில் அண்ட் த பேபி. பட் ஹியர் ஒரு சேலஞ்சும் இருக்குது. ஃபீமேல் அண்ட் குழந்தைக்கு தி ஒன்லி சோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் வித் தி அவுட் சைட் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி மேல் ஹார்ன்பில். ஸோ இஃப் அட் ஆல் த ஃபீமேல் அண்ட் தி யங் ஒன் இறந்து போச்சுன்னா மேல் ஹார்ன்பில் வில் ஆல்சோ, if at all the male hornbill dies, the female and the young one will also suffer.
பிகாஸ் இந்த ஃபீமேல் வந்து மேல் ஹார்ன்பில்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் and the male hornbill will never return, so the female and the young one will also die. ஸோ இதுதான் ஹார்ன்பில்ஸோட லைஃப் ஸ்டோரி. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் வந்து லெட்ஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் some more important things with regard to hornbills. So number one பார்த்தீங்கன்னா we will talk about the cultural significance of hornbills. ஸோ நீங்களே பார்த்தீங்க ஹார்ன்பில்ஸோட ஸ்டோரி வந்து எவ்வளோ யூனிக்காக இருக்குது, எஸ்பெஷலி வித் regard to its nest. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நிறைய ட்ரைப்ஸ் வந்து ஹார்ன்பில்ஸை ஒரு ரொம்ப சீக்ரெடான க்ரீச்சராக பார்க்குறாங்க. அவங்களோட ஹோலி புக்ஸ்லேயும் சரி இல்லை அவங்களோட ஸ்டோரிஸ்லேயும் சரி ஹார்ன்பில்ஸ்க்கு வந்து ரொம்பவே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் எஸ், யூ ஆல்சோ நீட் டு கீப் இன் மைண்ட் தட் ஹார்ன்பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் டோட்டம்ஸ். ஸோ டோட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா a plant or an animal which is considered sacred by a particular community. So in the context, now that we have understood hornbills ஓட characteristics, அதோட geographical distribution and also its cultural significance, hornbills face பண்ணுற threats பற்றி பார்த்துடலாம். So yes, like many other species, hornbills face பண்ணுற major threat வந்து பார்த்தீங்கன்னா is definitely habitat loss and degradation. So yes, tropical rainforestல trees அழிய ஹார்ன்பில்ஸ்க்கு தேவைப்படுற நெஸ்டிங் சைட்ஸ் கம்மியாயிடும் and this will also bring down the population of hornbills. And இதே கான்டெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில்ஸோட பாடி பார்ட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் மேக்கிங் மெடிசின்ஸ். அண்ட் இன் ரீசெண்ட் டைம்ஸ் climate change, clearing of forest lands for agriculture, இது எல்லாமே is also threatening ஹார்ன்பில்ஸோட population. So yes, நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில்ஸ் have come multiple times, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் கூட நியூஸில் இருந்திருக்கு. ஸோ இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னால் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு டூரிசம் ப்ரமோஷன் ஈவெண்ட். ஸோ ஹியர் இந்த ஃபெஸ்டிவல் இஸ் நேம்ட் ஆஃப்டர் தி ஹார்ன்பில் பேர்ட். இது ஒரு டூரிசம் ப்ரமோஷன் ஈவெண்ட் தான். இட் ஹேஸ் நத்திங் மேஜர்லி டு டூ வித் ஹார்ன்பில்ஸ் ஆஸ் சச். ஸோ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா we have overall covered what are hornbills, ஹார்ன்பில்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹார்ன்பில்ஸ் ஃபேஸ் பண்ணுற சில மேஜர் த்ரெட்ஸ், ஹார்ன்பில்ஸோட ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அண்ட் we have also discussed about the hornbill festival. ஸோ இதே கான்டெக்ட்ஸில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in which of the following regions of India are you most likely to come across the Great Indian Hornbill in its natural habitat? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ sand deserts of northwest India, option B higher Himalayas of Jammu and Kashmir, option C salt marshes of western Ghats of western Gujarat, and option D western Ghats. So yes, கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. Thanks for watching. All the very best.